நெகோஷியேஷன் பை அன்ஆத்தரைஸ்டு பர்சன். அதாவது யாரெல்லாம் வந்து இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்க சில பேருமே இதில் வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா மைனர்னால ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏஜென்ட்டை வந்து வர முடியாது. அதாவது ஏஜென்ட் ஆக்டிங் பியாண்ட் த அத்தாரிட்டி, அதாவது அத்தாரிட்டியை மீறியோ இல்லை அத்தாரிட்டி இல்லாமையோ எந்த ஒரு ஏஜென்ட்டும் வர முடியாது. அப்புறம் தெஃப்ட் பண்ணவங்க வந்து இதில் வர முடியாது. தென் ஒரு பர்சன் வந்து மேக்கிங் ஃபோர்ஜ்டு என்டோஸ்மெண்ட் பண்ணவங்களும் வர முடியாது அப்படின்றாங்க. இது வந்து என்னென்ன செக்ஷனில் சொல்லியிருப்பாங்கன்னா 58 and 59 வந்து சொல்லியிருப்பாங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில். என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்ராடோ இல்லை தெஃப்ட் பண்ணவங்களோ இல்லை அன்லாஃபுல் மீனிங்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து வேலிட் டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. அந்த கன்சன்ட்ரேஷன், அதாவது அன்லாஃபுல் கன்சன்ட்ரேஷன் இருந்தாலும் அவங்க வர முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தா நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏ அண்ட் பி ரெண்டு பேருக்குள்ள ஒரு செக் ட்ரான்ஸ்ஃபர் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்றவங்க வந்து அந்த செக்கை திருடிட்டாங்க, அதாவது ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஸ்டீல் பண்ணி டி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? சி வந்து திருடி டி கிட்ட கொடுத்துருக்காங்க. டி வந்து ஒரு ஹோல்டரா, வேலிட் ஹோல்டரான்னு கேட்டோம்னா கிடையாது. அவங்களால பேமெண்ட் வந்து கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த அன்ஆத்தரைஸ்டு பர்சனில் வந்து தெஃப்ட் வந்து வருது இல்லை, அப்படி இருக்கும்போது இல்லை அன்லாஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குல்ல, ஃபோர்ஜரி என்டோஸ்மெண்ட், இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் ரெண்டுமே நடந்திருக்கனால இவங்க வந்து ஒரு வேலிட் ஹோல்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில்.